ஒரு முறை கூட கண்களை மூடி கர்த்தருக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை திருப்பலாம். ஆண்டவர் நமக்கு பல அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்திருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான அற்புதம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார். பாருங்க, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் பாராத சுத்த கணராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இதை நம்புறவங்களாம் என் கூட சேர்ந்து பாடுங்க. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், தகப்பன் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவும் பாதம், அப்பாவும் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மை ஆக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். எல்லா கை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறையாக உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் நடத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்மிடத்திலே முழுவதுமாய் ஒப்புவிக்கிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இருப்பீராக. நீர் செய்கிற கிரியைகள் பயங்கரமாக இருக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல நீர் பயங்கரமான கிரியைகளை செய்யும் எங்கள் இருதயத்தில் பேசுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆமேன். நாம ஒரு 2-3 வாரமா நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்து நாம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு நாள் அது போகும்னு தெரியல, ஆனா அதுல அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமேன். நம்ம எல்லாம் சேர்த்து திருப்பிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு விஷயம் அதை வாசிக்கலாம். பாருங்க என்ன போட்டிருக்கு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்படி? திரும்ப ஒரு டைம் படிக்கலாமா? துயரப்படுகிறவர்கள் அவர்கள். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 6. இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான ஒரு
டீச்சிங்ஸில் இது ரொம்ப முக்கியமானது. அவர் மலை பிரசங்கத்தில் இதை தம்முடைய சீஷர்களுக்கு இதை சொன்னார். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஆறுதல் அடைவார்களாம். என்ன இது ஒன்றுமே புரியவே இல்லையா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா blessed are they that mourn for they shall be comforted அப்படின்னு போட்டிருக்கு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி துயரப்படுறவங்க எப்படி பாக்கியமா இருக்க முடியும்? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்க, ஆறுதல் கிடைக்குதா அவங்களுக்கு? யாருக்கு ஆறுதல் கிடைக்குது? துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்குது. அப்போ அதை நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும்னா, ஆறுதல் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா துயரப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நாம இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப ஆவியில் எளிமை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? கடந்த வாரத்துல தெளிவாய் தியானித்தோம். அதே போல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஒரு வசனத்தை பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? உள்ள ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இதன் மூலமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்ய போகிறார் என்பதை நாம் என்ன பண்ண போறோம்? கண்டுகொள்ள போறோம். ஏன் அப்படின்னா, இந்த சீரீஸ் முடிகிறதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பேர் எவ்வளவு நாளா ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவளுக்கு எல்லாம் பதில் கிடைக்க போகுது. ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எவ்வளோ பேர் எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருப்பீங்கள். நாம் ஆண்டவரை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளும் போது, இன்னும் ஆழமாய் நாம இறங்கி அவரை பற்றி புரிந்து கொள்ளும் போது, அவர் என்ன பண்றாரு, என்னென்ன அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்னென்ன நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம ஆழமாய் போய் தேடி அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியும். அவைகள் நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆமென். இப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அவர்களுக்கு மட்டும்தான் என்னவா ஆறுதலாம். பாக்கியவான்கள்னா என்னன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பாக்கியம் அப்படின்னா நித்திய ஆனந்தம், எட்டர்னல் ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸுக்கு குறையே கிடையாது. அது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே அது இருக்குது. அதை நம்ம எங்க தான் போய் பெற்றுக்கொள்ள முடியும்? பரலோக ராஜ்யத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? அது பரலோகத்துல மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, நமக்குள்ளும் பரலோக ராஜ்யம் இருக்கு. ஆமீன். அதே போல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா, துயரம்னா என்ன அப்படின்றது முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது பாருங்க. துயரம்னா அப்படி ஒண்ணு வரவே கூடாது, அப்படி ஒரு வார்த்தை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஆண்டவர் பாருங்க, மலை பிரசங்கத்துல 2வதா சொன்ன வார்த்தை என்னது? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நாம எல்லாம் யோசிக்கிறோம், சர்ச்சுக்கு போனா எதுக்கு போனோம்? சர்ச்சுக்கு போறவங்களாம் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்தது பாருங்க. சர்ச்சுக்கு போனா உனக்கு எல்லா குறையும் போயிடும் பிரதர். ஆமா, ட்ரூ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட வர எல்லாருக்கும் அவர் சந்தோஷத்தை தருகிற தெய்வம், அவர்கிட்ட வர எல்லாருக்கும் அவர் சமாதானத்தை தருகிற தெய்வம், அவர்கிட்ட வருகிற எல்லாருக்கும் அவர் மகிழ்ச்சியை தருகிற தெய்வம், அவர்கிட்ட வர எல்லாருக்கும் அவர் இன்பத்தை தருகிற தெய்வம், அவர்கிட்ட வருகிற எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வம். அவர் ஆசீர்வாதத்தை கிள்ளி கிள்ளி கொடுக்கறது கிடையாது, அவர் அள்ளி அள்ளி தருகிற தெய்வம். ஆமீன். அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருகிற தெய்வம். சும்மா ஏதோ உங்களுக்கு ஏதோ பாக்கெட்ல இருந்து எடுத்து இருந்தா ஒரு 4 பேப்பரை பாக்கெட்ல வச்சுட்டு அதுல இருந்து 1 மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. யாரு? நம்ம மாமா இருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள். மாமா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அவரை போய் பார்க்க போயிட்டு வந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? பாக்கெட்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுப்பார். ஒரு சிலரோட மாமா அதெல்லாம் தர்றதே கிடையாது. ஆனாலும் நீங்க என்ன ஆனா பாருங்க, உலக பிரகாரமான மனுஷனால அப்படிதான் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நீ வேணா வேணா வேணான்னு சொல்ற அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படிதான் வேதத்துல நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கும். யோசேப்பின் மூலமாய் ஆண்டவர் போத்திபாரை ஆசீர்வதித்தார். உன் மூலமாய் ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன் மூலமாய் ஆண்டவர் உங்க சொந்தக்காரங்களை ஆசீர்வதிப்பார். உன் மூலமாய் நீ வேலை செய்யற ஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். இங்க என்ன போட்டிருக்கு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். அப்போ இது ஏதோ ஒரு வேற ஒன்ன பத்தி பேசுற மாதிரி தெரியுது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். என்ன? விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவதே நலம்.
ஆமா பிரதர், அப்படிதான் பிரதர் இருக்கணும். துக்க வீட்டுக்கு தான் நம்ம போனோம். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? துக்க முகமா இருக்கணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இங்க ஆண்டவர் சொன்னது அது கிடையாது. இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி அந்த கூட்டம் அப்படின்னா, எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க விசில் அடிப்பாங்க. எங்க சர்ச்சில் விசில் அடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது என்ன காலம்? கிருபையின் காலம். ஆண்டவனுடைய பாவத்தை எல்லாம் எப்போ மன்னிச்சிட்டாரு. அவர் சிலுவையில எப்போ என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு நம்மளை அவர் எப்பயோ ஏற்றுக்கொண்டார். இனிமே நமக்கு பாவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இனிமே துக்கம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவங்க சொல்றது இதுதான் பாருங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ரெண்டு விதமான கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். முதல் கூட்டம் எப்படி இருக்குது? எப்பவுமே சோகம். நீங்க அவங்க கிட்ட பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லி பாருங்களேன், தோத்துறோம், அவ்வளவுதான். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? எங்க பிரதர், நானும் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறேன், நானும் ரெகுலரா ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஒழுங்கா ஜெபம் பண்றேன், எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் பாருங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் இருக்கணும், எப்பவுமே சோகமாவே இருக்கணும், எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு வசனத்தை படிச்சுட்டாங்க பாருங்க. இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவர் இப்படி ஒரு டீச்சிங்க சொல்றாரு. எப்படி? இப்பொழுது சிரிக்கிற உங்களுக்கு என்னவா? ஐயோவா. ஐயோ, ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு பாருங்க. இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ. வேணா அந்த வசனத்தை நீங்க திருப்பி வீட்டுல கூட போய் படிச்சு பாருங்க. 6ஆவது அதிகாரம் 25வது வசனம் இப்படி போட்டிருக்கோம் லூக்கா. இனிமே நீங்க எப்படி இருப்பீங்களா? அழுவீருங்க. அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்? இப்பயே அழுதுறேன். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ரெண்டாவது ஒரு கூட்டம் பாருங்க என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இது வரைக்கும் நான் அழுதுட்டு இருந்தேன், அதுவும் அதே அதிகாரத்துல வரும். இது வரைக்கும் நான் அழுதுட்டு இருந்தேன், இனிமே நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவர் எதை பற்றி பேசினார் அப்படின்றத இவர்கள் புரிந்து கொள்ளாமல் வேதத்துல இருக்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? இப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டைல்ல போயிடுறாங்க. வேதத்துல பல வார்த்தைகள் இருக்கும். துயரம், துன்பம், இடுக்கண், இன்னல், வேதனை, கஷ்டம், இது எல்லாம் ஒரே அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் வேற வேற மீனிங் இருக்கு. எங்கேயாவது துன்பம்னு பாத்தீங்கன்னா அதுவும் துயரமும் ஒண்ணு கிடையாது. எங்கேயாவது துக்கம்னு பாத்தீங்கன்னா அதுவும் துயரமும் ஒண்ணும் கிடையாது. நீங்க வேணா வீட்டுல போயிட்டு நிறைய படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, இன்டர்நெட்ல போயிட்டு டிக்ஷனரிலாம் எடுத்து போட்டு பாருங்க. துயரம் வேற, துக்கம் வேற, இடுக்கண் வேற, இன்னல் வேற, வேதனை வேற, கஷ்டம் வேற. இன்னும் எத்தனை வார்த்தை இருக்கு? இன்னும் நிறைய இருக்கும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு வார்த்தைகள் கிடையாது, அதனால எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையை போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல மோர்னிங் அப்படின்னு போட்டிருக்கு. பிளஸட் ஆர் தே தட் மோர்ன் ஃபார் தே ஷால் பி கம்ஃபர்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். மோர்னிங் அப்படின்னா துயரம்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட துயரத்தை இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாம எப்படிப்பட்ட துயரத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சபைகளை எப்படி மாறி போச்சு அப்படின்னா, எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே ஒரு ஆட்டம் ஆடணும், எப்பவுமே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒரு பிரதர் அடிக்கடி சொல்லுவாரு, புசித்து குடித்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவார். எப்படியா சர்ச்சுனா எப்படி இருக்கணுமா? எப்பவுமே ஃபுட்டு, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இப்படிதான் சர்ச்சு போட்டிருக்கு, இப்படிதான் பிரதர் இருக்கணும். ஆனா நீங்க என்ன பிரதர் புதுசா ஒன்ன சொல்றீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு வரலாம். நான் என்னுடைய ஓனா சொல்ல, வேதத்துல இருந்து எடுத்து சொல்றேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இதை நான் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாம கத்துக்கணும். இன்னைக்கு மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, துக்கமா அந்த பக்கமே போகக்கூடாது. இப்படிதான் நமக்கு சொல்றாங்க. எங்கேயாவது துக்கமா இருக்காங்களா அந்த பக்கமே போகாத. இன்னொரு ஒரு கும்பல் இருக்கு. எப்படி சொல்றது? பணம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. கரெக்டா? நமக்கு உனக்கு கஷ்டம் இருக்கா, பணம் வந்தா போதும், பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த லெவலுக்கு போயிடலாம். உனக்கு பணம் இருந்ததுன்னா உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். அப்படிதான் இன்னைக்கு என்ன பண்ற யங் பீப்புள்லாம் பாருங்க, அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல காரியங்களை செய்யறான். ஒரு சிலருக்கு பீடி பிடிச்சா அதுல ஒரு சந்தோஷம், அதுல என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியல. ஒரு சிலருக்கு சிகரெட் பிடிச்சா அதுல ஒரு சந்தோஷம், அதுல என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியல.
ஒரு சிலருக்கு நல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கண்டா பாருங்க. மனுஷன் இந்த துயரத்துக்கு ஆப்போசிட் சந்தோஷம், ஆனந்தம், அதை தேடி போறான் பாருங்க. அது எவ்வளவு நேரம் நீடிக்குது? கொஞ்ச நேரம். இது இன்னும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, யங் பீப்புள்லாம் எங்க போறாங்கன்னா ஒரு பாட்டை போட்டு கும்பலா சேர்ந்து டான்ஸ். இன்னைக்கு சென்னையில சிட்டியில அந்த கல்ச்சரே வந்துருச்சு பாருங்க. ஸ்ட்ரீட் டே அப்படின்னு ஒன்று போட்டு பாட்டு போட்டு விட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. எதுக்கு அப்படின்னா 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டாங்களாம். 7வது நாள் என்ன பண்றாங்களாம்? சந்தோஷமா இருக்கிறாங்க. பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன பண்றான்? எப்படிப்பட்ட வழிகளையாவது அவன் தேடி தேடி போறான். ஆனா வேதத்துல எப்படி போட்டிருக்கு? இப்பொழுது நகைக்கிற நீங்கள் இனிமே என்ன பண்ண போறீங்க? அழுவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். என்ன பிரதர் இப்படி போட்டிருக்கு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். அப்ப நான் எதை குறித்து நான் துயரப்படணும்? அப்படி ஆண்டவர் சொன்ன டீச்சிங்கை நான் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரும் பாருங்க. இந்த கேள்வி இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்கும். எதை நான் ஃபாலோ பண்ணணும்? எதை நான் கண்டுபிடிக்கணும்? நான் எதையாவது மிஸ் பண்றேனா? எங்கேயோ இந்த இடத்துல எனக்கு ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுதே. ஏதோ ஒன்று துயரத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குதே. நான் எதையோ ஒன்று தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறேனே அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆமேன். நாம் என்ன பண்றோம்? அதை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். ஏன் அப்படின்னா, இங்க துயரம் எதை குறித்த துயரம் அப்படின்னா, நம்மை குறித்த துயரம். வேற யாரையோ பத்தி கிடையாது, நம்மை குறித்த துயரம். எப்படிப்பட்டது? ஆண்டவர் மனுஷனை ஆரம்பத்தில் உண்டாக்குனார். உண்டாக்கும் போது மனுஷன் எப்படி இருந்தான்? அவன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டான். அவனுக்கு ஆண்டவர் மண்ணிலிருந்து மனுஷனை படைச்சாரு. படைச்சிட்டு அவனுக்குள்ளே அவனுடைய தேவனுடைய ஆவியை ஊதுறாரு. ஊதும் போது மனுஷன் ஆயிடுறான், ஜீவ ஆத்மாவாயிடுறான். அந்த மனுஷனை இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதற்காக கொடுத்தாரு. இந்த உலகத்தை பண்படுத்த கொடுத்தாரு. இந்த உலகத்தையே அவன் கையில கொடுத்துட்டாரு. உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அவன் தான் இன்னைக்கு யாரு? எஜமா. அப்போ அந்த நேரத்தில் அவன் அவனுடைய வேலையை ஒழுங்கா செய்யாததால என்ன ஆயிடுச்சு? சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. வந்து அந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் ஒன்ன சொன்னார், நீ இதை செய்யாத அப்படின்னு சொன்னார். அந்த சர்ப்பம் என்ன சொல்லுச்சு? நீ இதை செய்யு அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? அவனுக்கு உண்மையாவே அறிவு இருந்திருந்தா, உண்மையாவே நல்ல ஞானம் இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? எது ரைட்டு அப்படின்றது அவனுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? பாழாய் போன சாத்தானால, பாழாய் போன பிசாசால அன்றைக்கு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னதுக்கு எதிராக செஞ்சான். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட கூட இதை செய்யுன்றீங்க, அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெரி குட், சூப்பர், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சரி கிடையாது, உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் நான் தரேன் பாரு, நீ என்கிட்ட வந்துதானே ஆகணும், உனக்கு அந்த பனிஷ்மெண்ட் நான் தரேன் பாரு. அதே போல ஆண்டவர் என்ன பண்ணாரு? முன்னாடியே சொல்லி வச்சிட்டாரு, நீ இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அப்போ உடனே மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அதை மறந்துட்டான். அதை நான் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டோடனே அன்னைக்கு வந்தது என்னது? அவனுக்குள்ளே கர்த்தருக்கு எதிராய் மனுஷன் திரும்பினதினால் அவனுக்கு வந்தது சாபம். அவன் என்ன பண்ணா? இன்னையிலிருந்து நீ என்ன பண்ணும்? உன்னுடைய வேர்வையை சிந்திதான் பிரதர் நீ சாப்பிடணும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லிட்டாரு. அவன் ஆதாம் கிட்ட சொல்லிட்டாரு, உன்னுடைய வேர்வையை நீ சிந்திதான் சாப்பிடணும். நீ விதைக்கிறது இனிமே உனக்கு என்ன கொடுக்க போகுது? முள்ளையும் குறுக்கையும் தான் கொடுக்கும். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதமாய் மனுஷனை படைச்சாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அவன் பாவத்திலே விழுந்து போனான். பாவம்னா அன்னைக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் என்னது? ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படியாமை என்கிற ஒரே ஒரு பாவம். இன்னைக்கு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பாவம்னா அது ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒருத்தரை போயிட்டு குத்துறது தான் பாவம், ஏதோ கெட்ட வார்த்தை பேசுறது தான் பாவம், யாரையோ ஒருத்தர் ஏதோ அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதோ அகெயின்ஸ்டா பண்றதா பாவம். அப்படிலாம் கிடையாது. நீங்க கீழ்ப்படியலனாலே பாவம். அப்ப இன்னைக்கு நாம ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம். வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனை முறை நீங்க கீழ்ப்படியாம இருந்திருக்கிறீங்க? வாழ்க்கையிலன்னு அவ்வளவு தூரம் போக தேவையில்ல, நேத்து கூட போக தேவையில்ல, இன்னைக்கு. அப்போ நாம இப்படி நம்மளை நாம யோசிச்சு பார்த்தோம்னா, கீழ்ப்படியாமை என்கிற பாவம் நமக்குள்ளே இருக்கிறது. இதை குறித்த உணர்வு நமக்கு கிடையாது. ஆமென். அப்போ இன்னைக்கு எப்படி மாறிட்டான் மனுஷன் அப்படின்னா, சந்தோஷத்தை தேடி 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 போயிட்டு அவனுக்கு இருக்கிற பாவ உணர்வுல அவனுக்குள்ள ஒரு குறை இருக்கு. அது மட்டும் இல்ல, சபைகளிலும் பாவத்தை குறித்து என்ன பண்றது கிடையாது, டீச் பண்றது கிடையாது. பாவத்தை குறித்து டீச் பண்ணா ஜனங்க என்ன சொல்றாங்க?
என்ன பிரதர் எந்நேரமும் இவர் பாவத்தை பத்தியே பேசினு இருக்கிறாரு, ஆசீர்வாதமே இல்லையா? பைபிள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும்தானே சொல்லியிருக்கிறாரு, அவர் இதெல்லாம் சொல்லலையா அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற துயரம் நம்மை குறித்த துயரம், வேற யாரை பத்தியோ கிடையாது. நமக்குள்ளே பாவம் என்கிற ஒன்று கிரியை செய்கிறதே, அதை குறித்த துயரம். அதிலிருந்து நாம மீண்டு வர முடியுமா? அதன் மூலமாய் பாருங்க, அப்படிப்பட்ட கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஆதாமே என்ன ஆயிட்டான்? பாவத்துல விழுந்து போயிட்டான். நீங்களும் நானும் எந்த மூலைக்கு? நீங்களும் நானும் எப்படி அதுல இருந்து தப்பித்து வர முடியும்? அப்ப இதற்கு ஒரு வழி இருக்கா? இதைதான் ஆண்டவர் இங்க நமக்கு டீச் பண்றாரு பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களா, நீங்கள் எதை குறித்த துயரம் உங்களுக்கு வர வேண்டும், எதை குறித்த துயரத்தினால நீங்கள் அதை நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும். போயிட்டு இந்த துயரம் நீங்க போய் அழுவுறது இந்த துயரம் கிடையாது. ஏதோ ஒரு துக்க வீட்டுல போயிட்டு நீங்க அழுகுறது துயரம் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா துக்க வீட்டுல இருக்கிறவனும் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்டியன்ஸ் வீட்டுல மட்டும்தான் டெத்து விழுதா? கிடையாது. கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, மற்ற மதத்தினரும் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் யாருக்கு டீச் பண்றாரு? அவருடைய சீஷர்களுக்கு டீச் பண்றாரு. அப்போ துக்க வீட்டுல போய் நீங்க அழுறது வேற, துக்க வீட்டுல போய் அழுறது ஒன்றும் அது தப்பு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டு இருப்பாங்க, இல்ல முக்கியமானவங்க இறந்துட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாதே அப்படின்ற ஒரு இழப்பின் மூலமா அவர்கள் அழுவார்கள். அது நேச்சுரல், எல்லாருமே அழுவாங்க. எதையோ ஒன்று இழந்துட்டா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. அது துயரம் கிடையாது. ஆனா மனுஷன் தனக்குள்ளே இருக்கிற பாவ வாழ்க்கையை குறித்து அவன் அழுறானா, தனக்குள்ளே அவன் அதாவது ஆண்டவர் சொன்னதை அவனால செய்ய முடியலையே அதை குறித்து அவன் யோசிக்கிறானா, ஆண்டவர் சொன்ன வசனங்களை அவனால ஃபாலோ பண்ண முடியலையே அதை அவன் யோசிக்கிறானா, ஆண்டவர் எவ்வளவோ வழிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, எத்தனையோ கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம ஆண்டவரை மட்டும்தான் பின்பற்றுவோமா? இது இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள வரும்போது இப்படி எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணிருப்போம், விழுந்து போயிருப்போம். ஒரு கேள்வி கேட்கிறேன், நமக்கு டெய்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனா டெய்லி நம்ம ஜெபம் பண்றோமா? பெரிய கொஸ்டின் மார்க். டெய்லி பைபிள் படிக்கணும்னு நமக்கு தெரியும், டெய்லி பைபிள் படிக்கிறோமா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும்னு நமக்கு தெரியும், சர்ச்சுக்கு ஒழுங்கா போறோமா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் நான் கேட்கறது. அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் போயிடலாம். அப்போ இப்படி நம்மளை ஒரு ஒழுங்கா சர்ச்சுக்கு போறோம், ஒழுங்கா ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, பைபிளை திறந்து வாசிக்க முடியல. ஒழுங்கா நம்ம ஆண்டவரை உண்மையான தெய்வமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியல. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்ப இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம், துயரப்படுகிறவர்கள் அப்படின்னா ஏசப்பா என்ன துயரப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவரை தான் நம்ம முன்னாடி வைக்கணும், ஆண்டவரை பார்த்து தான் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். வேதத்துல போட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு எங்கேயாவது சிரித்தார்னு பைபிள்ல போட்டிருக்கா? இயேசு சிரித்தார், இயேசு நகைத்தார், இயேசு சந்தோஷப்பட்டார். இப்படிலாம் நம்ம வேதத்துல என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. ஆனா இயேசு கண்ணீர் விட்டார்ன்றதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கிறோம். இயேசு கோபப்பட்டதை நாம பார்த்திருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு மனுஷன் அவனை அற்புதத்துக்காக வரான், ஆண்டவர் அவனுக்கு கையை சூம்பின கையை ஆண்டவர் அவன் கையை சரி பண்ணிட்டாரு. உடனே அங்க இருக்கிற பரிசேயர்களும் சதுசேயர்களும் பார்த்து கேட்கிறாங்க, இன்னைக்கு இது ஓய்வு நாளா இருக்குதே, இன்னைக்கு நீங்க சுகத்தை தரலாமான்னு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவருக்கு என்ன வந்தது தெரியுமா, கோபம் வந்தது. ஓய்வு நாள் உனக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு அங்க ஒரு டீச்சிங்க சொல்றாரு. அப்ப ஆண்டவர் கோவப்பட்டார். ஒரு இடத்துல ஆண்டவர் பசியா இருந்தார்னு வேதத்துல சொல்லியிருக்கு. பசியா இருந்தார். அங்க ஒரு அத்தி மரத்தை பார்த்தோன்னே, இலைகளுள்ள அத்தி மரத்தை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணாரு, பசியா இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அந்த அத்தி மரத்துல இலைகள் மட்டும் இருக்கு, பழத்தை காணலன்னு அந்த அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு. அந்த அத்தி மரம் என்ன ஆயிடுச்சு, என்னை படைத்த இவருக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட கனியே இல்லைன்ட்டு அது என்ன பண்ணிடுச்சு, தன்னுடைய உயிரையே விட்டுருச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவர் சாபம் விட்டாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, நான் உங்ககிட்ட கனியை கேட்கிறேன், ஆனா கனியை நீ எனக்கு கொடுக்கல, நீ எனக்கு தேவையில்ல, இனிமே உங்ககிட்ட ஒருத்தவங்க கூட பழத்தை சாப்பிட முடியாதுன்ற ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. அந்த மரம் என்ன ஆயிடுச்சு, அதோட பட்டு போயிடுச்சு. ஐ மீன், இன்னொரு இடத்துல ஆண்டவர் பாருங்க, தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு.
தாகமா இருக்கிறேன். எங்க ஒரு இடத்துல போயிட்டு சமாரியா ஸ்திரீ கிட்ட போயிட்டு அவர் ரொம்ப தாகம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. அவர் அழுதாரு, அவர் பசியா இருந்தாரு, அவர் தாகமா இருந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணல? சிரிக்கல. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், மனுஷனா இருந்தா சிரிச்சிருக்கணுமா இல்லையா? என்ன பிரதர் பேசுறீங்க நீங்க? ஆனா வேதத்துல அப்படி இல்லை. அப்போ ஆண்டவர் ஏன் லாசருவை பார்த்து கண்ணீர் விட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும். இன்னொரு இடத்துல பாருங்க, எருசலேமுக்குள்ள பவனி வராங்க. அப்ப அங்க அவர் என்ன பண்றாரு? எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுறார். ஏன் ஆண்டவர் கண்ணீர் விடணும்? அவரால் தான் எல்லாமே பண்ண முடியுமே. ஒரு மனுஷனை ஈஸியா சுகப்படுத்த முடியுமே. தொட்டாலே ஒரு மனுஷன் சுகம் அடைகிறானே. வார்த்தையை சொல்றாரு, நீ சுகம் அடைவாயாகன்னு சொல்றாரு. அவன் சுகம் அடைகிறானே. உன் படுக்கையை எடுத்து எழுந்து கொண்டு நடன்னு சொல்றாரு. அவன் எழுந்து நடறானே. அப்ப அவர் ஏன்பா கண்ணீர் விடணும்? அவர் ஏன் இதை பண்ணணும்? அவருக்கு எதுக்கு இப்படி ஒரு வேலை அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரலாம். இயேசு என்ன பண்றாரு? லாசருவை பார்த்து கண்ணீர் விடுறாரு. ஏன் கண்ணீர் விட்டாரு? இயேசுக்கு தெரியாதா அவர் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல லாசரு உயிரோட எழுப்ப போறாருன்ட்டு? இதை என்னைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா? இயேசுக்கு தெரியாதா? அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் ஆயிடுச்சு. அவர் லாசரு உயிரோட எழுந்திருக்க போறது இயேசுக்கு தெரியுமே. ஒரு வார்த்தையை சொல்ல போறாரு, லாசருவே எழுந்து வெளியே வான்னு சொல்ல போறாரு. லாசரு எழுந்து வெளியே வர போறான். இது எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? இந்த கேள்வி நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு பாருங்க. ரெண்டாவது, அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் ஏன் கண்ணீர் விடணும்? எருசலேம் இஸ் ஜஸ்ட் a சிட்டி. அதுக்குள்ள ஜனங்கள் யாரோ தான் வாழ்றாங்க, யூதர்கள் தான் வாழ்றாங்க. எதுக்கு அவர் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விடணும்? நாம இன்னைக்கு இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இயேசு சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற வசனம் தான் முதல்ல. இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவாப்பம் நானே முடிஞ்சிச்சு. நான் கூட இதை தான் சின்ன வயசுல கத்துக்கின்னு முதல்ல போயிட்டு ஒப்பிச்ச வசனம் தான். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா அது ரொம்ப சின்ன வசனம். அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அதை பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? இயேசு ஏன் அந்த இடத்துல துயரப்பட்டார்? 2 வசனத்துக்கு மேல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து லாசருவின் சரீரத்தை பார்த்து, மரணத்தை பார்த்து அவர் பண்றாரு. ஏன் அப்படின்னா, அந்த மரணம் எப்படி வந்தது என்பதை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டார். எப்படி அந்த மரணம் வந்தது? ஆதாமோ ஏவாளும் ஆண்டவருக்கு எதிராய் அவர்கள் செய்த போது, அவர் சொன்னதை செய்யாம வேற ஒன்ன செஞ்ச போது, அவர் நீ இதை செய்யின்றது அவர் அதை செய்யாம போன போது, ஆண்க என்ன ஆயிடுச்சு? அன்றைக்கு வந்ததுதான் பாவம். பாவத்தின் மூலமாய் சாபம், பாவத்தின் மூலமாய் துக்கம், பாவத்தின் மூலமாய் நோய், பாவத்தின் மூலமாய் மரணம். அந்த ஒரு பாவத்தை குறித்து தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அன்னைக்கு கண்ணீர் விட்டார். லாசரு ஏன் மரித்து போனான் அப்படின்னா, ஆண்டவர் மனுஷனை மரிக்கிறதுக்காக உண்டாக்கவே இல்லை. ஆண்டவர் மனுஷனை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படி தான் உண்டாக்குனார், என்றென்றைக்கு ஜீவித்திருக்கும்படி தான் உண்டாக்குனார். ஆனா மனுஷனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மரணம் என்ற ஒன்று வந்து. நீங்க ஆதியாகமம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தரும் எவ்வளவு வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க? 900 வருஷம். இன்னைக்கு 50-55 வயசு ஆனாலும் என்ன ஆயிருது? சீக்கிரத்தில் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அதுக்குள்ள எங்கேயோ போயிடணும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். இன்னும் 60-70 வயசுலாம் தாண்டிடுச்சுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கா நாளைக்கா நம்ம டே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துருது பாருங்க. இன்னும் இப்ப நடக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா 35 வயசுலயே என்ன ஆயிருது? ஹார்ட் அட்டாக் வந்துருது பாருங்க. 35-40 வயசுலயே போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது? அன்று மனுஷன் தவறுனதுனால, அன்றையும் ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் அநேகள் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, இப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பதிலும் இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதிலும் இருக்கு. இன்னும் ஒரு மனுஷன் கூட இருக்கிறாரு வேதத்துல. பிரதர், என்ன நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் பேசுனதுல ஒரு விஷயம் கூட நல்ல விஷயமா நீங்க பேசவே இல்லையே, துயரமாவே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்றத ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு பாருங்க. ரோமர் புத்தகம் எல்லாம் எடுத்துக்கோங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதை சொல்றது அப்போஸ்தலனாகிய பவுல். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு? ஒரு பெரிய பரிசுத்தவான், ஆண்டவரை டைரக்டா மீட் பண்ணவர்.
அவரு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர். அவர் பல இடங்கள்ல போயிட்டு சபையை ஸ்தாபித்திருக்கிறவர். அவர் பல இடங்கள்ல போயிட்டு பலரை அவர் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தினவர். எபேசு என்ற பட்டணத்துல சபை, ரோமர் என்ற பட்டணத்துல சபை, கொரிந்தியர் என்ற பட்டணத்துல சபை, தீமோத்தேயு என்ற மனுஷன், தீத்து என்ற மனுஷன், இன்னும் பலரை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ரட்சிப்புகளை உட்படுத்திருக்கிறாரு. ஆண்டவரை முகமுகமாய் பார்த்த மனுஷன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க போயிட்டு வந்த மனுஷன். யாருமே இது வரைக்கும் அப்படி போனது கிடையாது. 3ஆவது வானம் வரைக்கும் போயிட்டு வந்த மனுஷன். அப்படிதான் வேதத்துல சொல்லுது. அவர் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னா, ஐ எம் வெரி ஹெல்ப்லெஸ். அதாவது எனக்கு யாராவது உதவி செய்வீங்களா? எதுக்காக அவருக்கு உதவி செய்யணும்? அவர் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அவரால் பலர் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அவரால் பலர் நித்திய ஜீவன் என்ற வழியை அடைந்து கொண்டார்கள். அவர் ஏன் இப்படி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இதை நாம் நல்லா தெளிவாய் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது தான். அவர் ஒரு துயர சத்தத்தை இங்க சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷன் நான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஓ ரிச்ட் மேன் ஐ ஆம் அப்படின்னு போட்டிருக்கோம். ரிச்ட் மேன் அப்படின்னா, எனக்கு யார் உதவி செய்வார், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, என்னை யாராவது காப்பாற்றுவாங்களா, என்னை யாராவது தூக்கி விடுவாங்களா, எனக்கு யாராவது அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போவாங்களா அப்படின்றத கேட்கறது தான் இந்த ஒரு சென்டென்ஸ். நிர்பந்தமான மனுஷன். அப்படி அவருக்கு என்ன நடந்து போச்சு? இது முதல் கேள்வி. அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருக்கு பதில் சொல்றாரு. எப்படி பதில் சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு இப்படி ஒரு பதில சொல்றாரு, என் கிருபை உன் கூட எப்பவுமே இருக்கும்ட்டு. ஆனா அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்படி என்னதான் பிரச்சனை அவருக்கு இருந்தது அப்படின்னா, மேல வாங்க, மேல பாருங்க, 15வது வசனம், 7வது அதிகாரம் 15வது வசனம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எப்படி? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்க. அவர் என்ன பண்றாராம்? அவருக்கு எது பிடிக்கலையோ அதை செய்யறாராம். இன்னைக்கு நமக்கும் இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம், ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா செய்யறோம். விருப்பப்பட்டு செய்யறோமா? கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலா தள்ளிட்டு போகுது. ஒரு பிரதர் சொன்னாரு, பிரதர் ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதுவா என்ன தள்ளின்னு போயிடுச்சு, அதுவா என்ன இப்படி பண்ண வச்சிச்சு. எது அது? எது அவரால் புரிஞ்சிக்கவே முடியல பாருங்க. அப்படிப்பட்ட ஒன்னதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. என்னவா? எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்பந்தம் இல்லை, எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் என்ன பண்றேன்? இதை செய்யறேன். 16வது வசனம் பாருங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க. எப்படி? அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, ஆனாலும் அதை என்ன பண்றாரு? செய்யறாரு. நம்மளுடைய நிலைமை தான் பாருங்க. நம்மளும் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே, இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் இதை பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது மன்னிங்க, எப்படியாவது என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க, எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சொல்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் அப்படி சொல்கிறதே கிடையாது. ஆமாம், அது அப்படி நடந்து போச்சு, என்ன இப்போ இப்படி? இது ஒரு பெரிய கேள்வி. பாருங்க, அப்படியே கீழே வந்தீங்கன்னா 17வது வசனம் பாருங்க. ஆதலால், அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கு பாருங்க. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன பிரதர், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அடிக்கடி மீட் பண்ண மனுஷன், 3ஆவது வானம் வரைக்கும் போயிட்டு வந்த மனுஷன் நான் சொல்றேன். அவர் சொல்றாரு அவருக்குள்ள என்ன இருக்கான்? பாவம் இருக்கான். எப்படி வந்தது? இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. ஆதியாகமோ 2ஆம் அதிகாரம் போயிடணும் இதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டுமானா. போன வாரம் நம்ம பார்த்தோம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. அதே போல எரேமியால நம்ம பார்த்தோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுலதுமா இருக்கிறது. போன வாரத்துல பார்த்தோம், காயினுக்கு கொலை பண்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லி கொடுக்கல. அவனுக்குள்ளே இருந்த பாவம் அவனை அப்படி செய்ய வைத்தது. அப்போ எல்லா மனுஷருக்குள்ளும்
ஒரு பாவம் எல்லா மனுஷரையும் ஆட்கொள்ளுகிறது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை என்ன பண்ணுது, நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம சொல்லணும். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் என்ன பண்ணோம், மூடப்படணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, சங்கார தூதன் வரான், எந்த வீட்டு வாசல் நிலைக்கால ரத்தம் பூசி இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு உள்ளே இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த வீட்டுக்கு வெளியே இருந்தவர்கள், அவர்கள் வீட்டில் ஒரு துக்க சத்தம். வீட்டுக்குள்ள இருந்தவன்லாம் நல்லவனா கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்தவன்லாம் யாரு, மோசையை பார்த்து முறுமுறுத்தவன். மோசையை பார்த்து சொல்றான், நாங்க எகிப்துக்கே போயிடுறோம், அங்க நாங்க நல்லா சாப்பிட்டு இருந்தோம், நீங்க இங்க கூட்டிட்டு வந்து எங்களை பாலைவனத்துல எங்களை சாகடிக்க வந்துட்டீங்களே அப்படின்னு மோசையை பார்த்து அவ்வளவு பேர் சத்தம் போடுறாங்க. அந்த மனுஷர்கள் எல்லாம் உள்ள இருந்தாங்க பாருங்க. அப்படிப்பட்ட எல்லா மனுஷரையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் ரத்தத்திற்குள்ளாய் மறைக்கப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு நாம பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணுமா, சாபத்திலிருந்து மீட்கப்படணுமா, நாம துக்கத்திலிருந்து நாம மீண்டு வரணுமா, நாம ஏன் நம்ம நமக்கு பிடிக்காதே நம்ம ஏன் செய்யறோம், அதுல இருந்து நம்ம மீண்டு வரணுமா, அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். என்னது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாரும் வாயத்தை வந்து சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்கி, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதால் நான் என்ன பண்றேன், இன்னைக்கு பரிசுத்தமுள்ளவனாய் மாறுறேன். அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதால் நான் என்ன பண்றேன், இன்னைக்கு சுத்தமுள்ளவனாய் மாறுறேன். 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் பாவியா இருந்திருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை தொடுற சமயத்துல அந்த இன்ஸ்டன்ட்ல நான் என்ன பண்றேன், சுத்திகரிக்கப்படுறேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை. ஆமென். அப்போ இங்க சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்யுது, ஆனா நாம என்ன சொல்றோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்றோம். ஆமென். அப்ப நாம் என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா, எத்தனை பேர் கோவமே படல அப்படின்னு கேட்டா, இல்ல பிரதர் நேத்து கூட நான் கோவப்பட்டேன். இந்த கேள்வி எல்லாம் நான் உங்களை ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இவைகள் தான் பாவம். பாவம்னா என்ன, ஒன்ன செய்யின்னு சொன்னா அதை செய்யாம போறது, கீழ்ப்படியாம போறது, கோபப்படுறது. ஒரு சிலர் பாருங்க, முன் கோபம் என்னன்னே தெரியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபம் வந்துடும் அவங்களுக்கு. எதுக்கு கோபப்பட்ட தெரியாது, அதுக்கப்புறம் போயிட்டு ஃபீல் பண்ணுவாங்க, தெரியாம நான் கோபப்பட்டேன்னு. அதை தான் இங்க பவுல் சொல்றாரு, எனக்கு பிடிக்காத ஒண்ணு நான் என்ன பண்றேன், செய்யறேன். ஏன்னா எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் தான் அப்படி சொல்லுது. 18வது வசனம் பாருங்க, அதுக்கு அர்த்தத்தையே சொல்றாரு. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்படியா, அவருக்குள்ள நல்லதுன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நாமளும் என்ன பண்றோம், இயேசுவை ஒருத்த வந்து கூப்பிடுறான், நல்ல போதகரே அப்படின்றான். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு, பிதாவை தவிர நல்லவன் ஒருவனும் கிடையாது, மாம்ச சரீரத்தில் இருக்கிற ஒருவரும் நல்லவர்களே கிடையாது. ஏன்னா அவர்கள் பாவம் என்கிற பிரமாணத்துக்கு அப்பவே அடிமைப்பட்டாங்க. ஆதாம் ஏவாளின் காலத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவம் என்ற பிரமாணத்துக்குள்ள தள்ளப்பட்டாங்க. அது நின்று அவர்களால் மீண்டு வர முடியல. அது நின்று மனுஷனை மீட்டெடுப்பதற்காக தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. அவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு, வேத வாக்கியங்களின்படி உலகத்துக்கு வந்தார். இயேசு ஏன் மரித்தாரு, வேத வாக்கியங்களின்படி மரித்தார். இயேசு ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி வேதத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் வேதத்தின்படி அவர் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுந்தார். அவர் வேதத்தின்படி பரமேறி போனார். அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்று கொண்டிருக்கிறார். அவர் அங்கிருந்து என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு, நாம பண்ற பிரேயருக்கெல்லாம் அவர் பிதா கிட்ட சொல்லி வேண்டுதல் சொல்லி நமக்கு பதிலை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தார்
அப்படின்னா உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக தான் வந்தாரு. பாவம் என்கிற பிரமாணத்துக்கு நம்ம அடிமையாயிட்டோம்ல, அதுல இருந்து நம்ம மீட்டுக் கொள்வதற்காக. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், என்னது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இவ எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு வேணும். அது எங்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல மட்டும்தான் இருக்கு. ஆமென். எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ துயரப்படுகிறவர்கள் யார் அப்படின்னா தனக்குள்ளே இருக்கிற பாவத்தை புரிஞ்சுக்கிறவங்க. நான் பாவ சரீரம் தான், எனக்கு பிடிக்காதெல்லாம் நான் செய்யறேன், உன்னை செய்யாதன்னு நான் யோசிச்சாலும் நான் என்ன பண்றேன்? செய்யறேன். இது எனக்கு எப்படி இருக்குது? துயரமா இருக்கு. ஆமீன். ஏதோ போயிட்டு ஏதோ ஒரு டெத்து துக்க வீட்டில் போய் அழுறது துயரம் கிடையாது. ஏதோ ஒன்றை குறித்து ஏதோ உங்களுக்கு நல்லா நீங்க ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு அது கிடைக்கலையான்னு நினைச்சு நீங்க அழுறது துயரம் கிடையாது. உனக்குள்ளே ஒரு பாவம் என்கிற ஒன்று வாசமா இருக்கிறது பாரு, அதை குறித்து குத்தப்படுறீங்களா? அதுதான் துயரம். அது நின்று மீண்டு வர முயற்சி பண்றீங்களா? அதுதான் துயரம். இது ஒரு ஆவிக்குரிய விஷயம் பாருங்க. இதை நீங்க மாம்ச பிரகாரமா எடுத்துக்கூடாது. இயேசுவின் மலை பிரசங்கம் எல்லாமே ஆவிக்குரிய பிரசங்கம் தான். அதை போயிட்டு மாம்சமா ஒரு சிலர் பண்றதால தான் அது நமக்கு என்ன ஆயிருது? தப்பா புரிஞ்சுது. அப்போ இப்படி நான் துயரப்பட்டா எனக்கு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு பாருங்க. அப்படி 8வது அதிகாரம் வாங்க, ரோமர் 8வது அதிகாரம். நான் துயரப்படுறதால எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு அப்படி என்னதான் பண்ணுது? எனக்கு இயேசுன்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் நம்புறதால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 34வது வசனம் பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இன்னைக்கு நாமெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுவதனால நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு சுதந்திரவாளியாய் மாறுறோம். அவருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திராய் மாறுறோம். நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாறுறோம். பரலோகத்துக்கு பங்காளிகளாய் மாறுறோம். ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? பரலோகத்துக்கு போய் சேர போறோம். ஆனா இங்க பாருங்க, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க. ஏதோ ஒரு தப்பு ஒன்று பண்ணிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுவாங்க. நீ அவ்வளவுதான், நீ உருப்படவே மாட்ட, நீ சரி கிடையாது, நீ நாசமா போயிடுவே, உன் கதை முடிஞ்சுது. ஆனா இங்க பாருங்க, நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நீ ரட்சகராக ஏற்றுக்கொண்டியா? இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறியா? ரோமர் 5:1 அப்படிதான் போட்டிருக்கோம். நாம் இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட விசுவாசம்? இயேசு எனக்காக உலகத்துக்கு வந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாரு, இயேசு எனக்காக திரும்ப வரப்போறாரு, நான் இயேசுவோடு சேர்ந்து நான் பரலோகத்துக்கு போறேன், அவரோடு 1000 ஆண்டுகளா நான் என்ன பண்ண போறேன்? அரசாட்சி பண்ற போறேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிதான் வேதம் சொல்லுது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைனா என்னது? நமக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது யாரு பாருங்க? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் நம்புறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை? தண்டனைன்னு ஒண்ணு கிடையாது. பாருங்க, அவரே எழுந்தும் இருக்கிறவர். அந்த வசனத்தை எல்லாம் பார்த்துக்கோ. 34வது வசனம். அடுத்தது, அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அவர் பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்துல என்ன பண்றாரு? இருக்கிறார். இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இன்னைக்கு நீ சொல்றல, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண முடியல. நான் எவ்வளோ பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பைபிள் படிக்க முடியல. நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்காக உங்களை முழுதாய் புரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? ஒரு நாளும் ஒரு நேரமும் ஒரு நிமிடமும் நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எதற்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார்? நம்மை குறித்து குற்றப்படுத்துகிற ஒருத்தன், அவன் பாரு அது சரி கிடையாது, இதை பாரு இந்த லேடி பாரு சரி கிடையாது அப்படின்னு ஒருத்தன் போய் சொல்றான் பாருங்க. அவன் பிதாவாகிய தேவனிடத்துல நமக்காக ஒரு பகையை உண்டாக்கினவன். பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பகையை உண்டாக்கிட்டான். ஆண்டவர் நம்ம ஆசையாய் படைச்சார். ஆண்டவரோட மாஸ்டர் பீஸ் தான் மனுஷன். மண்ணுல இருந்து அழகா அதை செஞ்சு நீங்க உங்களுக்கு பாருங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க ஆசையா ஒரு குழம்பு செஞ்சீங்கன்னா அதை எடுத்து கீழே ஊத்திட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதை சொல்லலாம்? ஒரு கறி குழம்பு சொல்லலாம், பிரியாணி.
நீங்கள் ஒரு பிரியாணி செய்கிறீங்க, எவ்வளவோ இன்க்ரீடியன்ஸ் அதில் போட்டு என்னென்னோ பண்ணி அதை ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு நீங்கள் ஆசைப்படும் போது அதில் ஒரு பல்லி விழுந்தது. அப்போ உங்களுக்கு ஒரு வேதனை இருக்கும் பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆண்டவர் ஆசாசியா மனுஷனை படைச்சாரு. அவனுக்கு அழகா கண்ணு, அழகா மூக்கு, மூக்கு இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா மழை பெய்யும் போது என்ன ஆயிடும், உள்ள போயிடும். அதனால என்ன பண்ணிட்டாரு, மூக்க இப்படி வச்சாரு. காது பாருங்க, காது இப்படி வச்சிருக்கிறாரு. இப்படி காது உள்ள வச்சிருந்தா இப்படி இருந்தாலும் காது கேட்கதான் போகுது. காது உள்ள வச்சிருந்தா தண்ணி இப்படி அடிச்சானா ஆயிடும், தண்ணி உள்ள போயிடும் பாருங்க. இந்த புருவம், ஒரு ப்ரொஃபஸர் இதை எனக்கு சொன்னாரு. இந்த புருவம் எதுக்கு அப்படின்னா, வேர்வை வந்து கண்ணுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக இந்த புருவத்தை ஆண்டவர் படிச்சிருக்கிறாங்க. இது வெறும் முகத்தை மட்டும், அதுவும் 2-3 மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இருதயம், இருதயத்தோட வேலையை எந்த மிஷினாலும் இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியல. அப்போ நீங்க ஒரு மாஸ்டர் பீஸ், ஆண்டவரோட மாஸ்டர் பீஸ். அதாவது ஒரு அவரோட முழு ஞானத்தை உபயோகித்து உங்களை படைத்திருக்கிறாரு. நாம் என்ன ஆயிட்டோம், அவருக்கு எதிராக போயிட்டோம். அவருக்கு அந்த ஒரு துக்கம் இருக்கும். ஐ மீன் அந்த துயரத்தை தான் இங்க ஆண்டவர் சொல்றார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். துயரப்படுறியா, உன்னுடைய நிலைமையை குறித்து நீ அழுறியா, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலைப்படுவது, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று நீ கேட்கிறையா, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆறுதல் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். அங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு என்ன தராரு, துயரப்பட்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்கிற உனக்கு அவர் ஒன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. 21வது அதிகாரம் முதல் வசனம் என்ன போட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் முதல் வசனம் என்ன போட்டிருக்கு, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். எப்படி, இப்ப இருக்கிற பூமி என்ன ஆயிடுச்சு, நாசமா போச்சு. இப்ப இருக்கிற வானம், இதை எல்லாவற்றையும் படைத்தது யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணாங்க பாருங்க. இங்க என்ன ஆயிடுச்சு, புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவர் என்ன பண்றாரு, சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஆமென். இன்னைக்கு நாம நம்முடைய நிலைமையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கண்ணீர் என்பதே கிடையாது. 4வது வசனம் பாருங்க, அவருடைய கண்ணீர் யாவையும் அவர் என்ன பண்ணுவாரு, துடைப்பார். இனி மரணம் என்பது ஒன்று கிடையாது, துக்கம்ன்ற ஒண்ணு கிடையாது, அலறுதல்ன்ற ஒண்ணு கிடையாது, வருத்தம்ன்ற ஒண்ணு கிடையாது. முந்தினவனுடைய பாவ சரீரம் ஒழிந்து போயிற்று. நாம் எல்லாம் மகிமையின் சரீரமாய் மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் எல்லாம் மாற்றப்படுவோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆறுதல். ஆமென். அப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்னா, நம்முடைய சரீரத்தை குறித்த துயரம் நமக்கு உண்டு அப்படின்னா, நாம ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு நாம நமக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் அறிக்கையிடுறேன், நான் பாவிதான், பாவியாகி என் மேல் கிருபியாயிரும், எப்படியாவது இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளும், என்னை மீட்டு கொள்ளும், உடைய ரத்தத்தினால என்னை கழுவோம் அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, பாவ சரீரத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை நீங்க உணர்ந்து கொள்கிறீர்கள் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுறீங்க. புதிய வானம் புதிய பூமிக்கு சொந்தக்காரங்களாய் மாறுறீங்க. உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் பரலோகத்துல துடைக்கிறாரு. இனி கண்ணீர் என்ற ஒன்றே கிடையாது, துக்கம் என்ற ஒன்றே கிடையாது, வேதனை என்ற ஒன்றே கிடையாது. அங்கே அவரோடு நம்ம 1000 ஆண்டுகளாய் நம்ம என்ன பண்ண போறோம், அரசாட்சி பண்ண போறோம். நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவரோட கூட இருந்து நம்ம அரசாட்சி பண்ண போறோம். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா, பாவத்தை குறித்த ஒரு உணர்வு. ஆமென். பாவத்தை குறித்த ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லை அப்படின்னா, இது எதற்குமே நீங்க பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா, எல்லாம் 2 கையை உயர்த்தி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னை நான் முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், என்னை நான் சரண்டர் பண்றேன், என்னை நான் உம்மிடத்துல தர ஆண்டவரே, நான் என்னை உணர்ந்து கொள்றேன், நான் எனக்கு பிடிக்காததெல்லாம் செய்யறேன், நான் இது நின்று விடுபட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும்.
உடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எனக்கு இதை செய்ய முடியும். உடைய ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அவரை நோக்கி எல்லாம் சொல்லாமா? எல்லாரும் அவரை நோக்கி அப்படியே பேசி பார்க்கிறான். எல்லாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், என்னை கழுவியறலாம் அப்படின்னு எல்லாம் அவரை நோக்கி உம்மை நன்றி செலுத்துற ஆண்டவரே, துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒன்றை நீர் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே, நாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாய் மாறணும், நாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாய் மாறணும் எல்லாம் சொல்லுங்க. அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க வேதனை இல்லை, இந்த பாவ சரீரத்துக்கு அங்க இடம் கிடையாது. அங்கே நான் மகிமையின் சரீரம் உள்ளவனாய் மாறுறேன். அதை நினைத்து நான் இன்னைக்கு துயரப்படுறேன்டவரே. இன்னைக்கு நான் என்னுடைய பாவத்தை நினைச்சு நான் துயரப்படுறேன். என்னை உம்மிடத்துல ஒப்புவிக்கிறேன், என்னை தரை மட்டும் தாழ்த்துக்கிறேன், என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி எல்லாம் அவர் நோக்கி சொல்லாமா? அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. கழுவி என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம், அப்பாவும், நீங்க பாடுங்க. அமர்ந்து அன்பின் தகப்பன் நீதானையா, கிருபையின் படியே மனம் இறங்கி மீட்பின் மகிழ்வை தந்தீர். ஏசையா நன்றி. ஏசையா எல்லா கை உயர்த்தி நன்றி. ஏசையா நன்றி. ஏசையா நன்றி. ஏசையா நன்றி.